என்ன மியூசிக், என்ன மியூசிக்? யார் நீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். இப்படி ஒரு திறமை இல்லாம இருக்கனே, நான் யார்? அது என்ன மேடம், கை வரல இல்ல ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சா? இப்படி ஒரு இசைய தேவலோகத்துல வந்து கொண்டுட்டு வருது. ஃபேண்டாஸ்டிக், மெலோடியஸ். நீங்க எவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறீங்க. பெத்தோவன், ஷாப்பன், எங்கப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தானே மிஸ்டர் ராஜா? எஸ். உங்க அப்ளிகேஷனை தாத்தா என்கிட்ட காமிச்சாரு. ஏனோக்கும் வேலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ட் தாத்தா வரது கொஞ்சம் டைம் ஆகும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதோ எனக்கு தெரிஞ்சது. மிஸ்டர் ராஜா, வணக்கம் சார். ஜிஎம் போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியா? என்னமோ பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அது நான் தான் வாசிக்க சொன்னேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. எஸ் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டாந்து இருக்கீங்களா? என்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இல்ல சார். அப்படின்னா சார், என் வீடு, என் சர்டிபிகேட்ஸ், என் தாத்தா எல்லாமே ஒரு தீ விபத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் சார், நீங்க கொடுக்கிற வேலையை நான் திருப்தியா செய்வேன். ஒரு மாசம் ட்ரையல் கொடுங்க. அப்படி நான் சரியா செய்யலன்னு வச்சுங்க, என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க. ஒரு மாசம் ப்ளீஸ். அது ஃபைல் சார், நான் வேலை செஞ்ச இடத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட எடுத்த போட்டோஸ். வெரி இம்ப்ரெசிவ். ஓகே, நாளைக்கே நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். நானே உங்க ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா. நேபாளிஸ் டெலிகேட்ஸை நம்ம மினி பஸ் கான்ட்ராக்ட்ல சுலபமா சைன் பண்ண வச்சிட்டீங்க. இட் இஸ் an achievement. என்ன சார், அது என் கடமை தானே சார். தட்ஸ் ஓகே. பட் ரிமெம்பர், ஜனவரி 14ஆம் தேதி நம்ம ஃபேக்டரியில இருந்து பஸ் வெளியே வரணும். எல்லாரும் பார்த்து அப்படியே அசந்து போயிடணும். கண்டிப்பா சார், அசத்துறோம். உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும் போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அந்த நேபாளிஸ் கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. ரியலே? என்னது? நீ வந்ததுல இருந்தே சீதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது உன் திறமையை பார்த்ததுனால மட்டும் இல்ல, உன் மேல அவ அளவு கிடந்த பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான். யூனோ, உன் பேரு சொன்னாலே அவ எக்ஸைட் ஆயிடுறா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு இந்த காலத்து இளைஞனான உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய காலத்து ஆளான நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கலாம். யூ நோ சம்திங், ஐ லைக் வாட் ஷீ லைக்ஸ். அவ விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். Are you happy, Raja? I'm in love. Yes, I'm in love. இந்த ஊனம் எனக்கு ஒரு தடையா இருந்தது. கால் ஊனம் என்னை எதுலயும் யார் மேலயும் ஆசைப்பட வைக்கல. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணம் என் மேல ஆசைப்பட எல்லாரையும் தயங்க வச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த தடை எல்லாத்தையும் மீறிட்டேன். ஏன் என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணல? ஓ, ஐம் சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. அதுக்கு முன்னால நீங்க என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணணும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். அந்த விஷயத்த இன்னைக்குதான் அவருக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் என்ன விரும்புறாரா இல்லையாங்கிறது. எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்ல. எங்க காதலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவர்கிட்ட இருந்துதான். கிரேட். யார் அது? ஏய், கம் ஆன். யார் அவர்? மிஸ்டர் ராஜா.
அவர் இப்ப நம்ம கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. அதுக்கு முன்னால சிபிஐ ஆபீசர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், கார் ஓனர், இந்த மாதிரி எவ்வளவோ. என்னாச்சு மேடம்? வாட் ஹேப்பன்? நத்திங். கொஞ்சம் வலிக்குது. வீல் சேர் ப்ளீஸ். நீங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம் ப்ளீஸ். Thank you. நீ உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவு சொல்லு. தேங்க்யூ சார். ஓகே. பட் ராஜா, நல்ல முடிவா, என்னையும் சீத்தலையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவா நீ சொல்லணும். எது சொன்னாலும் உண்மையா சொல்றேன் சார். ஓகே. குட் நைட் சார். குட் நைட். Good night. Oh my! You look so beautiful in this dress. அது என்னமோ தெரியல, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே பெண்கள் ரொம்ப அழகாயிடுறாங்க. நான் அவங்கிட்ட எல்லாமே வெளிப்படையா பேசிட்டேம்மா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தாத்தா? விஷயத்தை கேட்ட உடனே ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னா, நான் சொன்னேன், உன்னை நான் அவசரப்படுத்தலப்பா, உன் பதில சாவகாசமா சொல்லுன்னு சொன்னேன். சரி சார், நான் சீக்கிரமே சொல்லிடுறேன், ஆனா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான் அம்மா. அவர் பெரிய மனுஷன் தாத்தா. அதனாலதான் மனசுல உள்ளதை பட்டுன்னு சொல்லாம பக்குவமா சொல்லி டைம் வாங்கிட்டு இருக்கார். அவர் சொல்லாமலே உண்மை தெரிஞ்சு போனதுனால இனிமே நம்ம அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. என்ன சொல்றேம்மா? அவர் விஜயாவை விரும்புறாரு, விஜயா அவரை விரும்புறா. அவங்க 2 பேரும் ஏற்கனவே பழக்கமானவங்க. சீதல், நான் நேசிச்ச அவர் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நேசிக்காமலே ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நேசிச்சு அவர் கிடைக்காம போனது பெரிய விஷயம் இல்லையா தாத்தா? எத்தனையோ லவர்ஸ் எதுக்க கூட இந்த மியூசிக் எனக்கு போதும். காலம் மறந்துட்டோமே. ஐயோ 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 ஐயோ, வண்டி வந்து வண்டி வந்து. சார் சார், லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். அட்டேங்கப்பா, சூப்பர் வண்டியா. ஐயோ சார், கால ரொம்ப முடியல சார். பெங்களூர் போறதா இருந்தா நானும் வரேன் சார். சின்ன பாலல்லி நனவேனி நானு நேனி நனகல்லி உகுதா. சார், நான் பெங்களூர் எதுக்கு போறேன்னு தெரியுமா சார்? எதுக்கு? திரு ராஜ்குமார் கன்னடா ஆக்டர் இருக்கார்ல சார், அவர் கூட இன்னைக்கு நைட் டின்னர். அம்பரீஷ், விஷ்ணுவர்தன் இவங்க என் கூட படிச்சவங்க. ராஜ்குமார் சார் பையன் சிவனா இருக்காரு, அவர் என் தம்பி கூட படிச்சவர். அப்பா, ஏன் சார் நோன்றீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காக நடந்து நடந்து கால் இப்படி ஆயிடுச்சு சார். இந்த அக்னி நட்சத்திரம், நாயகன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணாரு டைரக்டர் மணிரத்னம். அவர் உங்களுக்கு தெரியுமா? யாரு? எந்த டைரக்டர்? அதான் சார், மணிரத்னம், டைரக்டர் மணிரத்னம். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவருக்காக அலைஞ்சு அலைஞ்சு அவரு டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு ஏன் சார், அவர் அண்ணன் ஜிவி இருக்காரு, ஜி வெங்கடேஸ்வரன். யாரு யாரு? அதான் சார் ஜிவி, சுஜாதா பிலிம்ஸ் ஜிவி. ஆமா, அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான்.
ஏன் சார் நிறுத்துறீங்க? எங்கேயாவது போறீங்களா? நீங்க ஏதோ டைரக்டர் சொன்னீங்களே, யாருது? டைரக்டர் மணிரத்னம். அவங்க அண்ணன் யாரோ சொன்னீங்களே? ஜிவி வெங்கடேசா, ரொம்ப நல்லவர். நான் தான் அந்த ஜிவி. ஆஹா. சார், ஜிவி நீங்களா? நான் அப்பவே நினைச்சேன், ஜாட அப்படியே இருந்துச்சு. ரீல் சுத்துறதுக்கும் ஒரு லெவல் இருக்கு. இவ்வளவு சுத்தினா அப்படிதான் இறக்குவேன். கொஞ்சம் இறங்குறீங்களா? நியாயம்தான், இறங்கிட வேண்டியதான். மணிரத்னம் சார், ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார். என்ன சார் நொன்றீங்க? அடிபட்டுருச்சு சார். எப்படி? இந்த ஷீகா தெரியுமா சார்? ஷீகா, அதாவது இந்த இந்தியாவிலே பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், அவரை நான் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். சொல்லுங்க. அவரு பந்த வேகமா வீசினார் சார். பேட்ல படுறதுக்கு பதிலா கால்ல பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. அவ்வளவு வேகமா வீசினாரு? அடி என்ன சார், இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் போலர், பந்த வேகமா வீசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் சார். உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க ஏன் சார் வண்டியை நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது அவசரமா சார்? இறங்கியா? என்ன சார் தப்பு பண்ண? நான் யார் தெரியுமா? யாரு? சிவராமகிருஷ்ணன், இந்தியன் டீம் ஸ்பின்னர். கவாஸ்கர், ஸ்ரீகாந்த் எல்லாரோடையும் ஆடி இருக்கேன். உனக்கு கேரி சோபஸ் யார் தெரியுமா? ஃபுட்பால் பிளேயர் தானே? இறங்கியா? கபாடி பத்தி பேசியிருக்கலாம். தேங்க்ஸ் சார். கிரிக்கெட் காதுல பூ சுத்துறியா? கீழே இறங்க. அதுதான்பா. யோ மரியாதை இறங்கியா? போயா. இறங்குறையா? இறங்க போறியா இல்லையா? இறங்க. என்ன மிரட்டுற? இறங்குறையா? மிஸ்டர், will you please get out? Yes, I can walk. ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன்? Please sit down. தேவையில்லை. இங்கேயும் போய் சொல்லி ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்டயே என்ன இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொன்ன இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. உன் பொய்யையும் நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்ணுவியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமா, நம்ம 2 பேருக்கு ஒரே ரூமா? சீ. சீ. சார், கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க காலுக்கு என்னாச்சு? அவளுக்கு எத்தனையோ சோதனைகள். சின்ன வயசுலயே போலியோ அட்டாக். அவளை கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வந்த அவ பேரண்ட்ஸ், அதாவது என் மகளும் மருமகனும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. சீத்தல் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அவளை ஓரளவுக்கு நிதானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த மியூசிக் தான்.